வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவின் முடிவில் தினை பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டு வணிக தொழிற்சாலையை அமைக்க எந்த இயந்திரங்களை வாங்குவது மற்றும் மிக முக்கியமாக உங்கள் வணிகத்தை விரிவுபடுத்த விரும்பும் போது உங்கள் தொழிற்சாலையை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது உங்களுக்கு தெரியும். தினை பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டு பிசினஸை அமைக்க விரும்பும் எவரும் கட்டாயம் பார்க்க வேண்டிய வீடியோ இது. சிறு அளவிலான தினை பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டு வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 70 கிலோ பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. நீங்கள் குறைவாக தொடங்கினால் 6 முதல் 12 மாதங்களுக்குள் உங்கள் இயந்திரங்களை மேம்படுத்த வேண்டியிருக்கும். ஒரு நடுத்தர அளவிலான தினை பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டு வணிகத்தை தொடங்கும் போது ஒரு நாளைக்கு 140 கிலோ பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டுக்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை வைத்திருப்பது சிறந்தது. அதிகமானவற்றுடன் தொடங்குவது நீண்ட காலத்திற்கு பயன்படுத்தப்படாத திறனுக்கு வழிவகுக்கும். முதல் முறையாக தொடங்கும் போது 8 மணி நேர வேலை நாளுக்கு ஒரு நாளைக்கு 70 கிலோ திறன் கொண்ட ஒரு சிறிய அளவிலான வணிகத்துடன் தொடங்குங்கள். பின்னர் உங்கள் வணிகம் வளரும்போது உங்களுக்கு 2 விருப்பங்கள் உள்ளன. 16 மணி நேர வேலை நாள் சாத்தியமில்லை என்றால் 2 முதல் 3 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாளைக்கு 140 கிலோ என்ற நடுத்தர அளவிலான வணிகத்திற்கு நேரடியாக மேம்படுத்தவும். நீங்கள் 16 மணி நேரம் வேலை செய்ய முடிந்தால் ஒரு நாளைக்கு 2 ஷிப்டுகளில் வேலை செய்வதன் மூலம் ஒரு நாளைக்கு 140 கிலோ வரை அதிகரிக்கவும். நீங்கள் ஒரு நாளைக்கு 140 கிலோ திறனை முழுமையாக பயன்படுத்தியவுடன் ஒரு நாளைக்கு 200 கிலோ என்ற நடுத்தர அளவிலான வணிகத்திற்கு மேம்படுத்துவதை கருத்தில் கொள்ளுங்கள். இப்போது உங்களுக்கு தேவையான சரியான இயந்திரங்களை ஆழமாக ஆராய்வோம். நாம் முதலில் சிறு வணிகங்களை பற்றி பேசுவோம். ஒரு மில்லட் பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டுவின் சிறிய அளவிலான வணிகத்தை ஒரு நாளைக்கு 70 கிலோ திறன் கொண்ட தொழிற்சாலை திறனுடன் தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். பதப்படுத்துவதற்கு பிஸ்கட் மாவுக்கான பொருட்களை கலக்க உங்களுக்கு ஒரு கலவை இயந்திரம் தேவைப்படும். ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோ திறன் கொண்ட இயந்திரம் சுமார் 50,000 ரூபாய் செலவாகும். பின்னர் நீங்கள் பிஸ்கட் வடிவங்களில் மாவை வெட்டுவதற்கு வெட்டும் இயந்திரம் தேவைப்படும். இது ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோ திறன் கொண்டது. இது சுமார் 1,80,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக நீங்கள் பேக்கிங் அடுப்பு முதல் பேக்ஸ் வடிவ மாவை தொடர்ச்சியான கன்வேயர் அடுப்பு வைத்திருக்க வேண்டும். ஒரு பேக்கிங் அடுப்பின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 60 கிலோவாக இருக்க வேண்டும். இது சுமார் 1,00,000 ரூபாய் செலவாகும். உங்களுக்கு ஒரு எடை இயந்திரமும் தேவைப்படும். இது தினை பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டுவின் கிராம் வாரியாக எடை போடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். எடை இயந்திரத்தின் விலை சுமார் 5,000 ரூபாய். பின்னர் குளிர்ந்த பிஸ்கட் தொகுப்புகளுக்கு சீல், லேபிளிங் போன்றவை பேக்கிங் இயந்திரம் தேவைப்படுகிறது. திறன் ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோவாக இருக்க வேண்டும். சுமார் 40,000 ரூபாய் செலவாகும். இறுதியாக சிறுதானிய பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டு தயாரிப்பதற்கு உங்களுக்கு எரிவாயு சிலிண்டர்கள் மற்றும் எஃகு பொருட்கள் தேவைப்படும். இவை சுமார் 6,200 ரூபாய் செலவாகும். இப்போது நடுத்தர அளவிலான வணிகங்களை பற்றி பேசுவோம். ஒரு மில்லட் பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டுவின் நடுத்தர அளவிலான வணிகத்தை ஒரு நாளைக்கு 140 கிலோ திறன் கொண்ட தொழிற்சாலை திறனுடன் தொடங்கும் போது உங்களுக்கு பல வகையான இயந்திரங்கள் தேவைப்படும். பதப்படுத்துவதற்கு பிஸ்கட் மாவுக்கான பொருட்களை கலக்க உங்களுக்கு ஒரு கலவை இயந்திரம் தேவைப்படும். கலவை இயந்திரத்தின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 50 கிலோ. இந்த இயந்திரத்தின் விலை சுமார் 1,00,000 ரூபாய். விதைகளை அரைப்பதற்கு முன்பு அவற்றின் நறுமணத்தையும் சுவையையும் அதிகரிக்க உங்களுக்கு வறுத்தல் இயந்திரம் சமமாக வெப்பப்படுத்த வேண்டும். இது சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிகங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. வறுத்தல் இயந்திரத்தின் திறன் சுமார் 85,000 ரூபாய் செலவாகும். பின்னர் நீங்கள் தனிப்பட்ட பிஸ்கட் வடிவங்களில் மாவை வெட்டுவதற்கு வெட்டும் இயந்திரம் தேவைப்படும். இது ஒரு மணி நேரத்திற்கு 100 கிலோ திறன் கொண்டது. இது சுமார் 1,80,000 ரூபாய் செலவாகும். கூடுதலாக நீங்கள் பேக்கிங் அடுப்பு முதல் பேக்ஸ் வடிவ மாவை தொடர்ச்சியான கன்வேயர் அடுப்பு வைத்திருக்க வேண்டும். ஒரு பேக்கிங் அடுப்பின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 120 கிலோவாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 2,50,000 ரூபாய். கூடுதலாக பேக்கேஜிங் செய்வதற்கு முன்பு வேகவைத்த குக்கிகளை குளிர்விக்க ஒரு குளிரூட்டும் கன்வேயர் உங்களிடம் இருக்க வேண்டும். குளிரூட்டும் கன்வேயரின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 50 கிலோவாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 75,000 ரூபாய். உங்களுக்கு ஒரு எடை இயந்திரமும் தேவைப்படும். இது தினை பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டுவின் கிராம் வாரியாக எடை போடுவதற்கு பயனுள்ளதாக இருக்கும். எடை இயந்திரத்தின் விலை சுமார் 5,000 ரூபாய். பின்னர் 2 பொதி இயந்திரங்கள் தேவைப்படுகின்றன. தொகுப்புகளுக்கு குளிர்ந்த குக்கிகள் மற்றும் லட்டுக்கள், சீல், லேபிளிங் போன்றவை. தினை பிஸ்கட் பொதி செய்யும் இயந்திரத்தின் திறன் ஒரு மணி நேரத்திற்கு 20 கிலோவாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 40,000 ரூபாய்.
தினை லட்டு பொதி செய்யும் இயந்திரத்தின் திறன் 1 மணி நேரத்திற்கு 20 கிலோவாக இருக்க வேண்டும். இதன் விலை சுமார் 55,000 ரூபாய். இறுதியாக, சிறுதானிய பிஸ்கட்டுகள் மற்றும் லட்டு தயாரிப்பதற்கான சேமிப்பு தகடுகள் உங்களுக்கு தேவைப்படும். இவற்றுக்கு சுமார் 5,000 ரூபாய் செலவாகும். இந்த இயந்திரங்கள் அனைத்தும் அனைத்து வகையான தினை பிஸ்கட்டுகள், லட்டு மற்றும் போண்டி தயாரிக்க பயன்படுத்தப்படலாம். வியாபர்கோ சேனலுக்கு குழு சேரவும். ஆல் தி பெஸ்ட்.